அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுறேன். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புல பஞ்சாங்கம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம ராசி சுழற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். அதோட சுழற்சியின் கணித கணக்கீட்டு முறையை தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் ஹோரை சுழற்சி, திதி சுழற்சி எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ராசி, அதே மாதிரி நட்சத்திரங்கள், பாதங்கள், இதோட கணக்கீடு முறைகளை தான் பார்க்க போறோம். சில பேர் டவுட்டா கேட்கறாங்க, எதுக்கு ஒவ்வொரு இதுக்கு டிகிரிஸ் நீங்க சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கோட விளக்கம் நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஜோதிடரா ஆக விரும்புறீங்களா? நீங்க இந்த ஒவ்வொரு பாகை அளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வானவியல் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட ஜாதகம் எழுதும் போது கரெக்டா சூரியநாதன் எந்த பாகையில இருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்துல கரெக்டா போறாரா வராரா, சந்திரன் எந்த ராசியில இருக்கிறாரு, லக்னம் எப்படி இருக்கு, இந்த அளவுகள்லாம் திருக்கணித முறைப்படி நம்ம அக்யூரேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட ஜாதகம் கரெக்டா எழுத முடியும். பர்ஃபெக்டா அவங்களுக்கு பலன்கள்லாம் சொல்ல முடியும். அப்பதான் இதுக்குண்டான டிகிரிஸ் எல்லாமே நம்ம எழுதி வைக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு டிகிரிஸ் இருக்கு, எழுதி வைக்கணும். சூரிய சந்திரனோட நகர்வுகள் நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு 365 நாள்கள் சூரியன் ஒரு ராசியை கடக்கிறாரு. அப்ப ஜாதகப்படி நம்ம இந்த கணக்கீடு பார்க்கும்போது சூரியனோட சுழற்சியும் சந்திரனோட சுழற்சியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது 360 பாகைகளா வருது. அந்த பாகைகள் 12 பங்கா பிரிக்கிறாங்க. அந்த 12 பங்குகள் தான் ராசி மண்டலம். அந்த ராசி மண்டலத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாகைகள் ஒதுக்கி இருக்கு. அது எல்லாமே ஒரு 30 டிகிரி பாகைகள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 30 டிகிரி பாகை இருக்கு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளவு பாகைகள் இருக்குன்னு நம்ம அட்டவணை இப்போ இந்த நோட்ல இருக்கிற மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் தொடக்க டிகிரி எவ்வளவு, முடிவு டிகிரி எவ்வளோன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம பஞ்சாங்கத்துல அந்த லைவா நம்ம டிகிரிஸ் பார்க்கும்போது இதையும் நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்பதான் ஈஸியா உங்களுக்கு பிராக்டிக்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு இது நல்ல தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப மேசம் பாருங்க, தொடக்க டிகிரியும் பாருங்க, அதே மாதிரி ரிசிபம் பாருங்க. ஒவ்வொரு டிகிரிஸ் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நட்சத்திர பாதை அளவுகள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு நொடியும் நம்மளோட ராசிநாதன் எவ்வளவு நகர்றாரு, நம்மளோட ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிலாம் அவர் நகர்றாரு, அதனால நம்மளுக்கு என்ன பலன்லாம் இருக்குதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் கத்துக்கிறோம். அதே மாதிரி ஜோதிடம் மூலியமா மற்றவங்களுக்கு வாழ்க்கை பலன்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதனால ஜோதிடம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ 12 ராசிங்களோட வீட்டை அமைச்சாச்சு. 12 ராசிங்களோட வீட்டை அமைச்சாச்சு. இப்ப ராசிக்கு நம்ம நட்சத்திரங்களை கொடுக்கணும். 27 நட்சத்திரங்களை கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களோட கால அளவு 13 டிகிரி 20 விகாலை. இந்த கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. 360 27 நம்ம வகுத்தா 13 20 கிடைக்குது. இததான் நம்ம 13 பாகை 20 விகாலை சொல்றோம். இப்ப நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு ராசி வீட்டுக்கும் நம்ம நட்சத்திரங்களை கொடுத்தாச்சு. இப்ப இந்த நட்சத்திரங்களோட அட்டவணைகள்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். அப்பதான் நம்ம பஞ்சாங்கம் பார்க்கும்போது ஈஸியா புரியும். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு ஆரம்பம் 0ல இருந்து 30 டிகிரிஸ் வரைக்கும் ஒவ்வொரு நகருக்கும் ராசிநாதன் நகராருன்னு பார்த்தோம். இப்ப நட்சத்திரங்களும் அதோட டிகிரிஸ் தொடக்க டிகிரியும் முடிவு டிகிரியும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைவா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டிகிரியில இந்த ராசிநாதன் தொடங்குறாரு இல்ல முடியறாரு. இதோட முடியும் போது பாதங்கள் என்ன பாதங்கள் நம்ம ராசிக்கு எந்த பாதங்கள் எல்லாம் போகுதுன்னு நம்ம அக்யூரேட்டா தெரியும். அதனால இந்த ஸ்கிரீன்ல போட்டுக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நட்சத்திர பாதங்களோட ஒவ்வொரு பாதத்தோட அளவுகள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 13 பாகை 20 விகாலை பார்த்தோம். அது 4 பாதங்களா நம்ம வகுத்தா 3 பாகை 20 விகாலை கிடைக்குது. ஓகேங்களா? இதை ஒவ்வொரு பாதத்துக்கோட அளவுகள். இந்த அளவுகள் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம போன்ல லைவா நம்ம பாக்குறோம். திதிகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரக நட்சத்திர ராசி எல்லாம் நகரும் பார்க்கும்போது இந்த டிகிரிஸ் இந்த அளவுல இருக்குதுன்னு நம்ம நோட் பண்றதுக்கு தான் இதை நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அக்யூரேட்டா ஒவ்வொரு பாதங்களோட அளவுகள்லாம் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். நீங்க நோட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஜாதக கட்டம் அமைக்கும் போது உங்க பிறந்த தேதியில பிறந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல அக்யூரேட்டா எந்தெந்த நகர்வுகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கால அட்டவணைகள்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அப்பதான் நம்மளுக்கு போக போக நாளடைவுல அது பார்க்கும் போதே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். அதனாலதான் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்டா உங்களுக்கு நான் சொல்லி தட்டு இருக்கேன்.
நம்ம ஒரு ராசி மண்டலத்திலேயே நம்ம ஃபுல்லா நம்ம வந்து கோரை சுழற்சி பார்த்தாச்சு. அதே மாதிரி ராசி சுழற்சி, நட்சத்திர சுழற்சி, பாதங்கள் சுழற்சி கணக்கீட்டு முறையை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த கணக்கீட்டு முறையில துல்லியமா கணக்கிடதான் நம்ம வந்து இந்த கணக்கீடெல்லாம் யூஸ் பண்றோம் ஜாதகத்துல. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வந்து யோகங்கள் வந்து பார்க்க போலாம். ஏன்னா பஞ்சாங்கத்தின் 4வது அங்கமான யோகம் தான் நம்ம பார்க்கணும். யோகத்திலே சுப யோகம், அசுப யோகம்லாம் எப்படின்னு நம்ம கணக்கிட்டதை பார்க்கலாம். நன்றி.